நேயர்களுக்கு சிறுவில்புத்தூர் வைத்தியர் ஆனந்த் வணக்கம். வைத்தியநாதர் குருகுலத்திலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது பக்கவாதம். இந்த பக்கவாதம் எப்படி வருது, ஏன் வருது, யாருக்கு எதுனால வருது, அதை நம்ம ஒரு இதை பார்த்துருவோம். அதுக்கு என்ன ரெமெடி, நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன ரெமெடி இருக்குது, அதை உடனடியாக காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இது நம்ம பார்த்துருவோம் சாமி. பக்கவாதம் ஏன் வருது அப்படின்னா, தேவையில்லாத மன உளைச்சல். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இவ்வளவுதான் மன உளைச்சல்னே இருக்காது. தேவையில்லாமல் என்னென்னத்தையும் மனசுக்குள்ளே போட்டு மண்டைக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதனால முடியை விட மெல்லிய நரம்பு நம்ம மூளைகளில் இருக்குது. அதில் ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் உறைவு ஏற்படும். அப்படின்னா அந்த நரம்பு அளவுக்கு அதிகமாக நம்ம யோசிக்கிறதுல அந்த நரம்பை வெடித்து ரத்த கசிவு ஏற்படும். இப்படி இந்த ரத்த கசிவு ரத்த உறைவு ஏற்படும் போது அவங்களுக்கு சோக் ஆயிரும். அப்போ பக்கம் வாதம் ஆயிரும். இடது பக்க மூளையில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டால் வலது பக்கம் அப்படியே கம்ப்ளீட்டாக விழுந்துடும். வலது பக்கம் மூளையில் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டால் இடது பக்கம் கம்ப்ளீட்டாக விழுந்துடும். அப்போ இவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்திலே தைவேலைன்னு ஒரு மூலிகை இருக்கும். அது நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் பார்த்தீங்கன்னா நல்வேலை இல்லைன்னா தைவேலை, அது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் சாக்கடை குப்பை கிடங்கு எல்லா இடத்துலையும் இந்த மூலிகையாக இருக்குது அப்படின்னு. அந்த இலையை ஒரு 20 இலை எடுத்து கசக்கி ஒரு தட்டில் சாராக புளிங்க. சும்மா அந்த நெல் கசக்கிற மாதிரி கையில் வச்சு இப்படி கசக்கி புளிஞ்சிங்கனாலே சாறு சுலபமாக வந்துடும். ரொம்ப கஷ்டமாக அதில் சாறு எடுக்க வேண்டிய வேலை இருக்காது. வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்து காது 2 காதுலையும் எப்படி எந்த பக்கம் இந்த பக்கம் ஊற்றணுமா அந்த பக்கம் ஊற்றணுமானா உங்களுக்கெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த காதுலையும் ஃபுல்லாக ஊற்றி வேற ஒரு ஆள் காதை அடைச்சிக்கோங்க. இந்த பக்கமும் ஃபுல்லாக ஊற்றி இந்த காதை ஒருத்தங்க அடைச்சிக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம். ஏன்னா சோக்கு அடித்து அடுத்த நிமிஷம் கை கால் விழுந்துடும். இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு சுகரு, ஒரு கேன்சர், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷக்கணக்காகும். எந்த நோய் வந்தாலும் வருஷக்கணக்கானதுக்கப்புறம் தான் டாக்டர் ஏதோ ஒரு செக்கப்பில் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு, உங்களுக்கு இந்த பிரச்சனைனால கேன்சர் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோக் அப்படி கிடையாது. இப்போ அடிச்சிச்சின்னா 10 நிமிஷத்தில் லெஃப்ட் ரைட்டு விழுந்துடும். 10 நிமிஷத்தில் இந்த தைவாழை இலையை எடுத்து கசக்கி சாறு எடுத்து 2 காதுலையும் ஊற்றுனாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் எந்திரிச்சிடுவாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு சோக் அடித்து ஒரு 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 2 தடவை அப்படி இல்லைன்னா ஒரு 3 தடவை காதில் ஊற்றியாச்சு அப்படின்னா திரும்ப அவங்க எந்திரிச்ச முடியும். ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இதே தைவாழைச்சாரை நீங்கள் ஊற்றுங்க. கண்டிப்பாக ஏன்னா ரத்தம் உறைஞ்சி அது கட்டியாகணும். அது உறைஞ்சி கட்டியாகாமல் கொஞ்சம் அப்படியே மெதுவாக இருக்கும்போது நம்ம அந்த சாரை ஊற்றினோம் இது சுலபமாக அதை கரைச்சிட முடியும். அதனால் சோக் அடித்தவங்களுக்கு பூராமே இந்த நல்வேலை தைவேலையை ஊற்றி, ஏன்னா நம்ம பாரம்பரிய முறை, நம்ம சித்தர்கள் சொன்ன முறை ரொம்ப சுலபமான முறை. நம்ம கைக்குள்ளே கால்குள்ளே இருக்கிற ஒரு மூலிகையை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். ஏன்னா நாங்கள்லாம் இதை 100கணக்கான பேருக்கு எங்கள் வைத்தியசாலையில் வச்சே ஊற்றி எழுப்பி விட்டுருக்கோம். அதனால கேரண்டியாக சொல்கிறோம், இதனால அவங்க எந்திரிச்சிருவாங்க. அப்படி இவங்களுக்கு எந்திரிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லையா, 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, 10 வருஷம் கூட வீட்டில் படுத்தே இருக்காங்க அப்படின்னா இதுக்கும் ரெமெடி இருக்குது. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நவபாசன சுடர் தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு தைலம் கொடுக்குறோம். இது 9 பாசனங்களை சுத்தி பண்ணி கட்டி வெள்ளை எரிக்கலை பூ நாகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வேப்பெண்ணெயில் அரைச்சி இதை காட்டன் துணியில் தடவி சுடர் தைலமாக இறக்குறோம். அந்த தைலத்தை தினமும் காலையில் ஒரு 5 சொட்டு மட்டும் சாப்பிடணும். இது போக இந்த நல்வேலை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நல்வேலையை நம்ம இதை சாராயம் மாதிரி தீநீராக வடிச்சிருக்கோம். இதுவும் காதில் ஒரு 5 சொட்டுலேருந்து 10 சொட்டு 2 காதுக்கும் தினம் ஊற்றணும். இது போக அவங்களுக்கு பிரெயினில் இருக்க பிளாக்கை எடுக்கிறதுக்கு பேதி கம்பல்சரி. இந்த பேதி நாங்கள் மாத்திரை வடிவில் கொடுக்குறோம். இது 2 மாத்திரை 10 நாளைக்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பேதி போக போக தலையில் உள்ள கட்டிகள் மூளையில் எங்கே நரம்பில் கட்டி இருக்கோ அது ஃபுல்லாக கரைஞ்சி வெளியே வந்துடும். இது போக இது வாத தைலம் ஒன்று கொடுக்குறோம். இந்த வாத தைலம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவபாசன சுடதைலம் நாங்கள் இறக்கும்போது 3 தடவை இந்த வேப்பனையை மேலும் மேலும் ஊற்றி மடக்கணும். 3 தடவை மடக்கினதுக்கப்புறம் இந்த நவபாசன சத்தோட அந்த திரி இருக்கும். அதில் மூட்டு வலி தைலம் நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றி எடுப்போம். அப்போ 2 வகையான எண்ணெயை நாங்கள் வடிக்கிறோம். இந்த எண்ணெய் அந்த வாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேல் பிரயோகத்துக்கு கொடுக்குறோம். இந்த காது கூத்துற சொட்டு, உள்ளே சாப்பிட்ற நவபாசன சுடதைலம், பேதி, இந்த மேலே பூசுகிற வாத தைலம், இது 4ம் உபயோகப்படுத்தும் போது
ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே, இப்போ ஒரு 10 வருஷமாக படுத்து கிடக்குறாங்கன்னா ஒரு வருஷம் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா எழுந்துருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா திரும்ப இதே நிலைமையில அவங்க மரணம் வரைக்கும் போவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்காங்கன்னா ஒரு 6 மாதத்தில் எழுந்திரிச்சுவாங்க. இந்த வர்ம தைலம் தேய்க்கும் போது அருகில் இருக்கிற ஒரு வர்ம வைத்தியர் ஒருத்தரை வச்சு இந்த எண்ணெயை வச்சு தேய்ச்சி அந்த பிளாக்கான இடம், அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கோம். அவங்க இப்படி பார்த்தாங்கன்னா கை வச்சுருந்தாங்கன்னா கையை இப்படி விரிக்க கூட முடியாது. அந்த நரம்புகளை பூரா ரத்தத்தை தூண்டி விட்டாங்க அப்படின்னா மிக வேகமாக அவங்களுடைய கை கால் இயங்க ஆரம்பிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து இதில் அந்த பிரச்சனை வந்தவங்க இனிமேல் நம்ம என்னையா பார்க்க போகிறோம், நமக்கு ஒரு சுமையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இனிமேல் நினைக்காதீங்க. அவங்களாம் உங்களுக்கு சுமை கிடையாது. அவங்க முந்தி என்ன வேலை பார்த்தாங்களோ அதே வேலைக்கு திரும்ப அவங்களால போக முடியும்.